அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் 19 முறை காவல் நீட்டிக்கப்பட்ட நிலையில் திடீர் முடிவு. தமிழ்நாடு அரசின் உரையை சட்டமன்றத்தில் படிக்க மறுத்த ஆளுநர் ஆர்.என். ரவி முதல் பத்தியை தொடங்கி சில நிமிடங்களில் முடித்தார். ஆளுநர் உரையை சபாநாயகர் வாசித்து முடித்ததும் அவையில் இருந்து வெளியேறிய ஆளுநர் ஆர்.என். ரவி தனது வேண்டுகோளை சபாநாயகர் முன்வைத்த நிலையில் தேசிய கீதம் பாடும் முன்பே வெளியேறினார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தற்போது இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டத்தொடரின் தொடக்கமாக சட்டமன்ற பேரவை மரபுகளின்படி சபாநாயகருக்கான மாண்பை அப்பாவு குறைத்துவிட்டதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றச்சாட்டு. அவையின் மாண்பு கருதியே வெளியேறியதாகவும் விளக்கம். திமுக விசிக இடையே முதற்கட்ட தொகுதி பங்கீடு பேச்சு நிறைவு. 3 தனி தொகுதி மற்றும் 1 பொது தொகுதியை வழங்க கோரிக்கை விடுத்ததாக திருமாவளவன் பேட்டி. விவசாயிகள் போராட்டம் அறிவித்துள்ள நிலையில் தலைநகர் டெல்லியில் உச்சக்கட்ட பாதுகாப்பு. 144 தடை உத்தரவு அமலில் இருந்தாலும் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்துள்ள போலீசார். ஊழல் முறைகேடு புகாரில் சிக்கிய சேலம் பல்கலைக்கழக பதிவாளர் மருத்துவ விடுப்பில் சென்றார். சஸ்பெண்ட் செய்ய உயர்கல்வித்துறை உத்தரவிட்டிருந்த நிலையில் விடுப்பு. சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயில் முன்பு தீ வைக்கப்பட்ட விவகாரம். பல்லாவரத்தைச் சேர்ந்த தயாளனை கைது செய்து விசாரணை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட 18 மீனவர்கள் சென்னை திரும்பினர். விமான நிலையத்தில் மகிழ்ச்சியுடன் வரவேற்ற உறவினர்கள். மாசி மாத பூஜைக்காக இன்று மாலை திறக்கப்படுகிறது சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை. 5 நாட்கள் பக்தர்களுக்கு அனுமதி. வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு முக்கியமான செய்திக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல கோணங்களை பகுப்பாய்வு செய்து வழங்கக்கூடியதுதான் இந்த நிகழ்ச்சி. இதில் முதலாவதாக பாஜக கூட்டணி குறித்து முடிவு செய்வது சார்ந்த சில முக்கியமான தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அதனை முதலில் பிரத்யேக செய்தியாக பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து நேற்று இரவு அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இது சட்டப்பூர்வமாக எப்படியாக அணுகப்படும் அல்லது அவருக்கான ஒரு நிவர்த்தியாக இருக்குமா போன்ற பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிப்பதற்காக ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பக விநாயகம் அவர்கள் நம்மோடு நேரலையில் இணைவிருக்கிறார். அதற்கு பிறகாக நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் முதலாவதாக ஆளுநர் உரையை படிக்க தவிர்த்தது, அதற்கு பிறகாக ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் சரி, அதே போன்று எதிர்கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களும் மற்ற தலைவர்களும் என்ன கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ற விஷயங்களை நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் நாம் 2 பகுதிகளாக பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து தேமுதிக தமாக ஆகிய இந்த 2 கட்சிகளும் கூட்டணி சார்ந்து சில கருத்துக்களை நேற்றைக்கு வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். அதனைத் தொடர்ந்து திமுகவுடைய தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் விசிக, ஐயுஎம்எல், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி ஆகிய கட்சிகள் நேற்றைக்கு அந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகாக அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் என்பதும் அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பதும் முக்கியத்துவம் பெற்றிருக்கிறது. அது குறித்து பார்க்கவிருக்கிறோம். அதனை தொடர்ந்து விவசாயிகளுடைய போராட்டம் இன்று நடைபெறவிருக்கிறது டெல்லியில். இதனுடைய முக்கியத்துவம் என்ன, அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன என்பது குறித்து நாம் பார்க்கவிருக்கிறோம். தற்போது அந்த பிரத்யேக செய்தியை பார்க்கலாம். பிப்ரவரி 16ஆம் தேதி டெல்லிக்கு செல்ல இருக்கிறார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. இதன் முக்கியத்துவம் என்ன வேல்முருகன்?
அப்படியே குறிப்பாக தற்போது வரைக்கும் பாஜகவினுடைய அந்த தமிழ்நாட்டின் கூட்டணி வியூகம் தற்போது வரைக்கும் சரியாக சேரவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து அப்படிங்கிற நிலவு இருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உள்ளிட்ட கட்சிகளை எப்படியாவது கூட்டணியில் கொண்டு வர வேண்டும் என்று தொடர்ச்சியாக பாஜகவினுடைய மேலிட தலைமை தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் தற்பொழுது வரைக்கும் கூட்டணி என்பது முழுமையாக தற்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் அமையவில்லை என்று டெல்லி கருதுவதாக கூறப்படுகிறது. அந்த அடிப்படையில கூட்டணியில் இருக்கக்கூடிய சிக்கல்களை களைவதற்கும் அதே போல பல்வேறு அந்த இடஒதுக்கீடு பிரச்சனைகள், குறிப்பாக சீட்டு அப்படிங்கிற பிரச்சனைகள் குறித்து பேசுவதற்காக பாஜக தலைவர் அண்ணாமலை டெல்லி செல்ல திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது. டெல்லி செல்வதோடு மட்டுமில்லாமல் அமித்ஷா மற்றும் JP நட்டாவை சந்திக்க நேரம் கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் கூறப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 17, 18 ஆகிய 2 நாட்களுக்கு முக்கியமான ஆலோசனை டெல்லியில பாஜகவுடைய செயற்குழு நிர்வாகிகள், தேசிய தலைவர்களோடு இருக்கிறது. இந்த நிலையில தற்போது தொடர்ச்சியாக பாஜகவினுடைய தலைவர் அண்ணாமலை 16ஆம் தேதி மாலை டெல்லி புறப்பட்டு அன்று இரவே அமித்ஷா மற்றும் நட்டாவை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாகவும், அதே போல 2 நாள் நடைபெறும் கூட்டத்தில் பங்கேற்று குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது, கூட்டணி கட்சிகளுடைய அந்த பங்களிப்பு, குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக உள்ளிட்ட கட்சிகளை இணைப்பது குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் இந்த டெல்லி பயணம், அதற்கு பிறகாக கூட்டணி சார்ந்த முடிவுகள் என்னவாக இருக்கும் என்பது சார்ந்த விரிவான விவரங்களுக்கு நன்றி வேல்முருகன். தொடர்ந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கற்பக விநாயகம் அவர்கள். அவரோடு பேசலாம். திரு வணக்கம். தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார் செந்தில் பாலாஜி. இது எதற்கானதாக பார்க்க வேண்டும்? தொடர்ந்து அவருடைய ஜாமீன் மனுக்களின் போது கருத்து தெரிவித்த நீதிமன்றங்கள் அவர் அமைச்சராக நீடிக்கக்கூடிய பட்சத்தில் இந்த ஜாமீனை கொடுப்பது என்னவாக இருக்கும் போன்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பியிருந்தார்கள். அதனால்தான் இந்த முடிவை அவர் எடுத்திருப்பாரா? அவர் என்ன காரணத்திற்காக இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்ற விளக்கம் யாரும் சொல்லவில்லை. ஆனால் 2 செய்திகள் இந்த நேரத்தில் நாம் நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த வழக்கு சீஃப் ஜஸ்டிஸ் கங்கா பூர்வாலா வந்த பிறகு அவர் ரிமூவ் பண்ணப்பட வேண்டும், கவர்னர் ரிமூவ் பண்ணினார். அது ரிமூவ் பண்ணப்பட வேண்டும் சொல்லுகிற போது அந்த உரிமை எனக்கு அல்ல, நீதிமன்றத்திற்கு அல்ல, அந்த உரிமை, அந்த அதிகாரம் முதலமைச்சருக்குத்தான் உண்டு என்று சொன்னார். அப்பொழுதே அந்த முதலமைச்சர் அந்த அறிவுரையை கேட்டு அவர் சொல்லியிருக்க வேண்டும். அவர் பேசாமல் இருந்து விட்டார். இப்போது இவர் ஜாமீன் கிடைப்பதற்காக இவர் வெளியே வருகிறார், தன்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறார் என்பது கொஞ்சம் கொச்சையாக இருக்கிறது. இவர் எப்போது நான் தான் பணம் வாங்கினேன், எனவே பணத்தை கொடுத்து விடுகிறேன் என்கிற புத்திசாலித்தனம் அப்போது வந்துவிட்டதோ அப்போதே இவர் ரிசைன் செய்திருக்க வேண்டும். காலதாமதம் இருந்தாலும் பெட்டர் லேட் தென் நெவர் என்பார்கள். அதுபோல ஆனால் எனக்குள்ள விஷயம் 2 விஷயம். ஒன்று, கங்கா பூர்வாலா சீஃப் ஜஸ்டிஸ் சொன்ன அட்வைஸை சீஃப் மினிஸ்டர் உடனே கேட்டிருக்கணும். நம்பர் 1. நம்பர் 2, இப்ப ஆனந்த் கணேஷ் சொல்றாரு, ஒரு அரசு அதிகாரியின் மேல் வழக்கு திறந்தால் உடனே சஸ்பெண்ட் செய்வார்கள், அவர்களை அந்த நிர்வாகத்திலிருந்து விலக்கி வைப்பார்கள் என்பது போல இருக்கிற போது ஏன் அது அமைச்சருக்கு பொருத்தமில்லை என்று கேட்கிறார். சரியான கேள்விகள், சரியான அறிவுரைகள். நீதிமன்றம் ஏற்கனவே அதை அறிவுரை செய்திருக்கிறது. நீதிமன்றம் தன்னுடைய ஒரு அன்ஹாப்பினஸை வெளிப்பட்டிருக்கிறது. எனவே முதலமைச்சர் கொஞ்சம் மாறுபட்ட ஒரு கவர்மெண்டா இருக்கிறதுனால முதலமைச்சர் உடனே தலையிட்டு அவர் அந்த பதவியிலிருந்து நீக்கக்கூடிய அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்க வேண்டும். கவர்னருக்கு முதலமைச்சரை எழுதியிருக்க வேண்டும். இப்போது இவர் முதலமைச்சர் எழுதியிருக்கார், பாலாஜி செந்தில் பாலாஜி முதலமைச்சருக்கு எழுதியிருக்காரு, முதலமைச்சர் கவர்னருக்கு அனுப்பிச்சிருக்காரு. இனி கவர்னர் இன்ஃபார்ம் பண்ணணும் இங்க பண்ணிட்டு. 2வது, இவ்வளவு நாள் 200 நாட்கள் ஜூன் 13 அரசு செய்தவர் அதிலிருந்து இருக்காரு. 200 நாட்களுக்கு 8 மாதங்கள் 6 மாதம் 7 மாதம் 8 மாதங்களுக்கு இருக்காருன்னா இந்த மாத சம்பளம் அவருக்கு உண்டு. 1,50,000 மாத சம்பளம், 2 கார்கள், பிஏக்கள், இவ்வளவும் உண்டு. இந்த சேனை சேனாதிபதிகள் எல்லாம் உண்டு. இதெல்லாம் தேவையா? இலாக்கா இல்லாத அமைச்சர், எந்த வேலையும் இல்லாமல், எந்த வேலை பார்த்து தருகிறேன், வேலையை வாங்கி தருகிறேன் என்று சொன்ன எந்த குற்றத்தை செய்தாரோ அதே குற்றத்தை தான் 1,50,000 வாங்கக்கூடிய உரிமையை அவர் பெறுகிறார் செய்கிறார். எனவே அவருடைய
தாமதம் சொல்வார்கள், இந்த ஜஸ்டிஸ் டினைடும்பார்கள். ஆனால் இப்போது புத்தி வந்ததே என்று யாருக்கு புத்தி வந்தது? இவர் முதலமைச்சர் சொல்லி இவருக்கு கொடுத்திருக்கிறாரா அல்லது இவரே கொடுத்திருக்கிறாரா என்பது வெளியே தெரியவில்லை. ஆனால் என்னை பொறுத்தவரை முதலமைச்சர் தான் சொல்லி இருக்க வேண்டும். அந்த முதலமைச்சர் அந்த சொல்லி இருக்க வேண்டிய விஷயத்தை வெளியே விட்டால் அது முதலமைச்சருக்கு இன்னொரு பெருமை. எனவே பாலாஜி ரிலீஸ் பண்ணாரு, அவர் ரிசைன் பண்ணாருங்கிறதுக்காகவே என்னை பொறுத்தவரையிலே அதுக்காகவே ஜாமீன் கிடைத்துவிடும் என்று எண்ணமில்லை. ஜாமீன் கிடைப்பதற்கு இது ஒரு வழி. இடி அவர்கள் அப்போஸ் செய்கிறார்கள் அல்லது அதை எதிர்க்கிறார்கள் என்பதற்கு இது ஒரு காரணம். பல காரணங்கள் உண்டு. ஆனால் எப்போது பணத்தை நான் வாங்கினேன், லஞ்சமாக பெற்றேன் என்று ஒத்துக்கொண்டாரோ அதுவே ஒரு சீரியஸ் கேஸ் எல்லாம் பெண்டிங்கா இருக்கு. அதுல பெயில் கொடுக்கிறது இந்த காரணத்துக்காக பெயில் கொடுக்கிறது இல்ல. ரெண்டாவது, இவரே அமைச்சராக இல்லாமல் வெளியே வந்தால் கூட, ஜாமீன் கொடுத்தால் கூட எந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறதோ, அவர் மாவட்ட செயலாளர், அவர் எம்எல்ஏங்கிற இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, மாவட்ட செயலாளர் இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. இந்த விஷயங்கள்ல தான் இந்த அமைச்சர் பதவி அல்லது அவர் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கக்கூடிய நபர் இந்த விஷயங்களை எல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட ஏற்கனவே இந்த விசாரணைகள் எல்லாம் முடிக்கப்பட்டு அதற்கான தரவுகள் எல்லாவற்றையுமே அமலாக்கத்துறை சேகரித்து விட்டது. இதற்கு பிறகாக பெயில் கொடுப்பதில் சிக்கல் இருக்காது என்ற ஒரு விஷயத்தை செந்தில் பாலாஜி தரப்பு வாதமாக முன்வைத்தார்கள். இல்ல, தரவுகள் கொடுக்கப்பட்டதில்லை, சாட்சிகள் முடிவடையிலேயே, ட்ரையல் முடிவடையிலேயே, சாட்சிகள் எப்படி சொல்ல போறாங்கன்றது நமக்கு தெரியலையே. அவருக்கு அந்த சாட்சிகளை இன்ஃப்ளூயன்ஸ் செய்யக்கூடிய வாய்ப்பு அவருக்கு உண்டு. காரணம், அவர் அமைச்சராக இருந்தவர் ஒன்று. இரண்டாவது, மாவட்ட செயலாளர். அமைச்சர்களை விட மாவட்ட செயலாளர் ரொம்ப அதிகாரம் உள்ளவர்கள், ரொம்ப பவர்ஃபுல் உள்ளவங்க. இரண்டாவது, எம்எல்ஏ. அந்த நிலைமையில இதை வச்சுதான் அவர் ஜாமீன்ல வெளியே வரணும்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அது தப்பான எண்ணம். இந்த புத்திசாலித்தனம் முன்னே வந்திருக்க வேண்டும், வெளியே வந்திருக்க வேண்டும். இரண்டாவது, முதலமைச்சராவது அந்த இதை சொல்லியிருக்க வேண்டும். எனவே பெட்டர் லேட் தென் நெவர் என்பதற்கு வந்திருக்கிறார்கள். சொல்லுவாங்க திருக்குறள்ல ஒரு உண்டு, முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும். அதாவது ஒரு மன்னனுடைய அதிகாரம் இருக்கிறதே, அந்த நீதிபதியினுடைய அதிகாரத்தை சொல்லுவார்கள் வள்ளுவர். அதே கேட்ட அந்த மன்னனுக்கும் அந்த அதிகாரம் உண்டு. எனவே என்னை கேட்டால் முதலமைச்சர் இவர் பாலாஜி லேட்டா ரிசைன் பண்றாரு இல்ல, முதலமைச்சருடைய அட்வைஸும் லேட்டா கிடைச்சிருக்கு அப்படிங்கறத என்னுடைய இது. ஆனால் இந்த வழக்கு இதனாலேயே ஜாமீன் கிடைச்சிருங்கிறது சொல்றதை என்னால் நம்ப முடியாது. நான் நீதிபதியாக இருந்தால் இதுக்கு இந்த காரணத்திற்காக நான் ஜாமீன் வழங்கி இருக்க மாட்டேன். ஆனால் ஒன்று, இவர் வெளியே வந்த போதாவது இந்த அசோக்குமாருடைய மனைவிகள் சரண்டர் ஆவார்கள் என்பதை பார்க்க வேண்டும். இந்த வெளியே வந்ததற்கு காரணத்தால் இந்த வழக்கு விரைவில் முடிக்கப்பட வேண்டும், குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும். இதுல நீங்க குறிப்பிட்ட மாதிரி தலைமை நீதிபதி அறிவுறுத்தல்களை கொடுத்தார். அதே மாதிரி நீதிமன்றத்தில் அமைச்சராக தொடர்வது சார்ந்த கருத்துக்களை தெரிவித்த போதெல்லாம் இதனை தார்மீக ரீதியாக கேள்வியாக எழுப்ப முடியுமே தவிர இதில் உத்தரவு பிறப்பிக்க முடியாது என்ற ஒரு விஷயம். ஏன்னா அரசியலமைப்புல முதலமைச்சருக்குத்தான் அமைச்சருடைய பதவியை நீக்குவது சார்ந்த அதிகாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த கருத்தை நீதிமன்றம் முன்வைத்தாங்க. இருந்தாலும் இந்த ஜாமீன் மனுக்களுக்கான கோரிக்கைகள் முன்வைக்கும் போது அந்த அமைச்சராக நீடிப்பது என்பது ஏன் தொடர்ந்து கேள்விக்குள்ளாக்கப்பட்டது? இந்த அமைச்சராக நீடிப்பது எந்த வேலையும் இல்லாம அமைச்சர் சம்பளம் 1,50,000 வாங்குறது எந்த விதத்தில் நியாயம்? அதான் ஆனந்த் வெங்கடேஷ் சொல்றாரு. ஒரு சாதாரண ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவர்கள், அரசாங்க இருக்கிறவர்கள், அவர்கள் வழக்கு தொடர்ந்தாலே அவர் சஸ்பெண்ட் செய்யப்படுவார்கள். they will be suspended. அந்த விதி அமைச்சருக்கு பொருந்தாதா? இரண்டாவது, வேலை இல்லாம, எந்த வேலையும் இல்லாம ஒரு வெளியே வந்தால் அவர் அப்போஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாருங்கிற கருத்தை இடி பண்ணலாம். ஆனா அதை விட முக்கியம், அவர் எந்த பணத்தை லஞ்சமாக வாங்கி இருக்கிறாரோ அவர் ஒத்துக்கொண்டு அவர் அதை திருப்பி கொடுத்திருக்கிறார். ஒத்துக்கொண்டு திருப்பி கொடுத்த அந்த புத்திசாலித்தனம் தன்னுடைய பதவியும் ராஜினாமா செய்திருக்க வேண்டும். இப்ப லால் பகதூர் சாஸ்திரிலாம் அந்த காலத்தில் ரயில்வே மினிஸ்டர் அந்த பெரிய ஒரு விபத்து நடந்த போது அந்த விபத்துக்கு பொறுப்பேற்று அவங்க ரிசைன் பண்ண காலகட்டங்கள் நடந்திருக்கு. அது இன்னைக்கு இல்லையே.
அதே மாதிரி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தான் பணம் வாங்கியதாக எந்த இடத்திலும் ஒத்துக்கொள்ளவில்லையே. கடந்த வழக்குகள்லையும் அவர்கள் முன்வைத்த வாதங்கள்லையும் இது அப்படியாக நிரூபிக்கப்படவில்லை என்ற விஷயத்தை தானே அவங்க முன்வைத்தாங்க. இல்ல, திருப்பி தந்திருக்கிறார் என்ற காரணத்தால் தான் சுப்ரீம் கோர்ட்டு அந்த மேட்டரை இது பண்ணி ஹைகோர்ட்ல குவாஷ் பண்ணாங்க. அதை சுப்ரீம் கோர்ட்டு இல்ல திருப்பி கொடுத்ததுனாலேயே அவங்க குற்றவாளி இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆகையினால வழக்க தொடர்ந்துன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு வழக்க தொடர சொன்னது பிறகுதான் அந்த வழக்கு தொடர்ந்துகிட்டு இருக்கு. நீங்க சரியான தகவல்களை சேகரிச்சுக்கணும். சரி, இப்ப அமைச்சரா இருந்ததுனால இருந்த சில இம்யூனிட்டிஸ் அல்லது இந்த அமைச்சர்கிட்ட விசாரணை நடத்துறதுக்கான அனுமதிகளை பெற வேண்டும், இந்த மாதிரியான இம்யூனிட்டிஸ் வந்து ஏற்கனவே இருந்து இப்ப இல்லாம போகிற சூழல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு இருக்குமா? இல்ல, அவரை அமைச்சராக இருக்கிற போதே அவரை கொண்டு போனாங்க. அமைச்சராக இருக்கிற போதே அவரை பல மணி நேரங்கள் அவரை இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணாங்க, புழல் காமிச்சாங்க, மற்ற எல்லா விதமான என்கொயரியும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா அதுல அமைச்சருங்கிறது இல்லை. ஆனா சரியானபடியான நிர்வாகத்தில் தலையிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிற போது இவர் குற்றம் செய்தார் என்பதற்கான தரவுகள் அல்லது மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணிருக்கு. இப்ப இந்த வழக்கு நடக்கணும். இந்த வழக்கு நடக்கிறதுக்கு அவருடைய பிரசன்ஸ் வேணும். ரெண்டாவது, வெளியில விட்டார்னா அந்த வழக்கு நடக்கிற போது அந்த வழக்கை நடத்துற முறையிலேயே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்கு, சாட்சிகளை கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதை கூட அதுக்குள்ள அது சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹைகோர்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கலைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கண்டிஷன் போட்டு கூட ரிலீஸ் பண்ணுவாங்க. அல்லது கலைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, அதனால சீக்கிரம் முடிக்கட்டும் அப்படின்னு 6 மாசத்துக்குள்ள இந்த வழக்கு முடிக்கணும்னு உயர்நீதிமன்றம் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இது மட்டுமே அவர் ஜாமீன் கிடைப்பதற்கு ஒரு காரணம் என்று என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், குற்றம் அப்படிப்பட்ட குற்றம். அந்த பணம் திருப்பி அளித்தது என்பது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடுத்ததாக அல்ல, கோ அக்யூஸ்டு திரும்பி கொடுத்தார் என்றுதான் இருக்கிறது. அந்த வகையில் தான் நீதிமன்றம் இந்த கேள்விகளை எழுப்பி இருக்கிறார்கள் என்பதையும் பதிவு செய்கிறேன். தொடர்ந்து அசோக் கரெக்ட், அசோக் குமாரும் அவரும் அண்ணன் தம்பி தானே, அவர் தானே வாங்கியிருக்காரு, பணம் வாங்கியிருக்காரு, அவர் தான் பணம் கொடுத்திருக்காரு. இவருடைய ஒப்புதல் இல்லாம கொடுத்திருக்க முடியாது. இல்ல, அதுதான் அது வந்து அந்த ஒப்புதல் இல்லாம கொடுக்கப்பட்டிருக்கா இல்லையா என்பது நீங்க சொன்ன மாதிரி ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது. அவர் சகோதரர் வாங்கினார் என்பதாலேயே இவர் வாங்கியதாக இல்லை என்ற விஷயத்தையும் செந்தில் பாலாஜி தரப்பினர் முன்வைக்கிறார்கள். அது வந்து டிஃபென்ஸுங்க, அது நீதிபதிகள் தான் முடிவு பண்ண முடியும். இவர் இவ்வளவு நாள் கழிச்சு ரிசைன் பண்ணது காரணமே ஏன் திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு, ஏன் இவ்வளவு நாள் கழிச்சு ரிசைன் பண்றாரு? இவரா ரிசைன் பண்றாரா, இவர் திருந்தி தார்மீக அடிப்படையில் ரிசைன் பண்றாரா, இல்ல சீஃப் மினிஸ்டர் சொல்லி தான் ரிசைன் பண்றாரா அப்படிங்கிற கேள்வி வருது. என்னை பொறுத்தவரையில் சீஃப் மினிஸ்டர் சொல்லித்தான் ரிசைன் பண்ணிருக்கணும். ஆனா சீஃப் மினிஸ்டர் சொல்லி ரிசைன் பண்ண விஷயங்கள் வெளியே வரல. அது வெளிவந்தா சீஃப் மினிஸ்டருக்கு பெருமையா இருந்திருக்கும். ஓகே, இறுதியாக ஒரு கேள்வி. நேற்றைக்கு ஆளுநர் தன்னுடைய உரையை தவிர்த்திருக்கிறார். பல இடங்கள்ல நீதிமன்றங்கள் குறிப்பிட்டிருக்காங்க. பட் ஷார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஸ்டேட் கவர்மெண்ட் என்பவர் தான் ஆளுநராக இருக்கிறார் என்ற விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார்கள். இப்போ உரையை தவிர்த்திருக்கிறார் ஆளுநர் என்பதை என்னவாக பார்க்க வேண்டியிருக்கிறது இந்த அரசியலமைப்பு இருக்கக்கூடிய அந்த அதிகாரங்களின் அடிப்படையில்? இன்னைக்கு காலையில் அந்த செய்தித்தாள்களுடைய செய்தி பார்க்குற போது, அதாவது ரவியும் சரி அந்த அப்பாவும் சரி 2 பேருமே சபையினுடைய மாண்பை கெடுத்திருக்கார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். வெரி 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 கிரேட் ரெஸ்பெக்ட் டு தி பீப்புள். ரவியும் அங்கிருந்து பாய்காட் பண்ணுறது அல்ல, அப்பாவும் இதை பற்றி அவரை பற்றி பேசுவதற்கு அந்த பதவியினுடைய மாண்பை குறைப்பது. இன்ஃபேக்ட் ரவி அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது, வெளியே போயிருக்க கூடாது. அப்பாவும் அதை பற்றி அவருடைய இதை பற்றி பண்ணியிருக்க கூடாது. அந்த தீர்மானங்கள்லாம் வர வேண்டிய அவசியம் இல்லை. 2 பேருமே சேர்ந்து மாண்பை கெடுத்திருக்கார்கள் என்பதுதான் என்னுடைய ஒரு தாழ்மையான அபிப்பிராயம். இணைப்பில் வந்து எங்களுடைய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தமைக்கு நன்றி திரு கற்பக விநாயகர்.